நிலத்தடி நீர் காலியாகி வருவதால் தண்ணீர் திவால் நிலை என்ற நெருக்கடிக்குள் நாம் நுழைந்துள்ளோம். நன்னீர் ஆதாரங்கள் செயலிழந்து வருவதால் எதிர்வரும் ஆபத்துகள் என்ன? ஒரு செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். இந்த உலகம் தோன்றிய போது எவ்வளவு நீர் இருந்ததோ அதில் ஒரு சொட்டு குறையவும் இல்லை, அதிகரிக்கவும் இல்லை. பின்னர் ஏன் நாம் தண்ணீர் தட்டுப்பாடு, வறட்சி என்று அஞ்சுகின்றோம்? நாம் வாழும் இந்த பூமியின் மேற்பரப்பில் 70% பகுதிகள் தண்ணீரால் சூழப்பட்டுள்ளது. இவ்வுலகில் உள்ள தண்ணீரில் 97% கடலில் உப்பு நீராக உள்ளது. மீதமுள்ள 3% மட்டுமே நன்னீராக உள்ளது. இந்த 3% நன்னீர் எங்கெங்கு உள்ளது என்ற விவரங்களை பார்க்கலாம். 68.7% நன்னீர் பனிப்பாறைகளாக உள்ளது. 30.1% நிலத்தடியில் உள்ளது. 1.2% நீர் மட்டுமே நில மேற்பரப்பில் உள்ளது. நில மேற்பரப்பில் இருக்கும் 1.2% தண்ணீர் எங்கெங்கு உள்ளது என்பதின் விவரங்களை பார்க்கலாம். 68.7% நன்னீர் ஐஸ் கட்டிகளாக உள்ளது. 21% ஏரிகளில் உள்ளது. 3.5% ஈர நிலத்தில் உள்ளது. 3% வளிமண்டலத்தில் உள்ளது. 2.5% சதுப்பு நிலங்களில் உள்ளது. 0.5% ஆறுகளில் உள்ளது. 0.5% உயிரினங்கள் மற்றும் வீட்டு சேமிப்பில் உள்ளது. இப்போ சொல்லுங்க, 100இல் வெறும் 0.5%த்திற்கும் குறைவான தண்ணீர் மட்டுமே நிலப்பரப்பின் மேல் நாம் பயன்படுத்தும் நன்னீராக உள்ளது. அதையும் விட்டு வைக்காமல் நீர்நிலைகளில் குப்பைகள், கழிவுகள், தொழிற்சாலை ரசாயனங்களை கொட்டி சாக்கடையாக மாற்றி வருகிறார்கள். மனித அறிவை பயன்படுத்தி பல 1000 அடிகள் ஆழத்திற்கு துளை போட்டு நிலத்தடி நீரை உறிஞ்சலாம். ஆனால் இங்கு வாழும் மரங்கள், பிற உயிரினங்களின் கதி என்ன? தமிழ்நாட்டில் ஆலை கழிவுகளும் நகர்ப்புற சாக்கடைகளாலும் நீர்வளத்தில் 80%த்திற்கும் மேல் மாசடைந்து குடிக்க லாக்கியற்றதாக மாறிவிட்டது. நில மேற்பரப்பின் மேல் இருக்கும் நன்னீரை சாக்கடையாக மாற்றிவிட்டு சுத்தமான நீருக்கான நிலத்தடி நீரை கணக்கு வழக்கு இல்லாமல் உறிஞ்சிக் கொண்டிருக்கின்றோம். இதன் விளைவாக அண்மையில் தமிழக நீர்வள ஆதாரத்துறை வெளியிட்டுள்ள புள்ளி விவரங்களில் இந்த ஆண்டு ஜனவரியில் 35 மாவட்டங்களில் நிலத்தடி நீர்மட்டம் கவலைக்கிடமான நிலைக்கு சென்றுவிட்டது தெரிய வந்துள்ளது. நிலத்தடி நீரை அதிகளவு உறிஞ்சும் அதே வேளையில் நிலத்தடி நீரை சேமிக்காததால் எதிர்வரும் கோடை காலங்களில் நீர்நிலைகள் வற்றி தண்ணீர் தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் உருவாகியுள்ளது. உலகம் இப்போது தண்ணீர் பஞ்சத்தையும் தாண்டி நீர் திவால் நிலை என்ற அபாயகரமான கட்டத்தை நோக்கி செல்வதாக ஐநாவின் புதிய அறிக்கை எச்சரிக்கிறது. ஐநாவின் UNWEH நிறுவன விஞ்ஞானிகள் உலகளாவிய நீர் திவால் நிலை 2026 என்ற தலைப்பில் ஓர் அறிக்கையை வெளியிட்டுள்ளனர். இயற்கை மீண்டும் புதுப்பிக்கக்கூடிய அளவை விட அதிக அளவு நிலத்தடி நீரை மனிதர்கள் பயன்படுத்துவதால் நிலத்தடி நீர் மற்றும் நன்னீர் ஆதாரங்கள் நிரந்தரமாக செயலிழந்து வருவதாக அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளனர். நிலத்தடி நீரை அளவுக்கு அதிகமாக உறிஞ்சப்படுவதால் பெங்களூரு, சென்னை, டெல்லி போன்ற உலகின் பெரும் நகரங்கள் நிலம் உள்வாங்கும் அபாயத்தை சந்திப்பதுடன் குடிநீர் விநியோகம் முழுமையாக முடங்கும் டே ஜீரோ நிலையை நோக்கி அதிவேகமாக செல்வதாகவும் எச்சரிக்கின்றனர். மேற்பரப்பு நீரை நாசமாக்கி நிலத்தடி நீரையும் விட்டு வைக்காமல் உறிஞ்சிக் கொண்டிருக்கின்றோம். 141 கோடி மக்கள் தொகை கொண்ட சீனாவில் அனைத்து நீர்நிலைகளும் பளபளப்பாக மின்னுகின்றன. ஆனால் 147 கோடி மக்கள் தொகை கொண்ட இந்தியாவில் அனைத்து ஆறுகளும் சாக்கடையாக மாறி பார்க்கவே அருவருப்பாக உள்ளன. இங்கு பிரச்சனை மக்கள் தொகை அல்ல, ஊழல் நிறைந்த அரசு நிர்வாகங்களும் பொறுப்பற்ற மனிதர்களும் தான். நம் முன்னோர்கள் சுத்தமாக கொடுத்த நீர்நிலைகளை அதே அழகோடு அடுத்த தலைமுறைக்கு கொடுக்கும் அருகதையை இழந்து நிற்கின்றோம். எந்த மாடும் நாயும் சுற்றுச்சூழலை சீரழித்ததில்லை. புல், பூண்டு, பூச்சி, புழுக்கள் தொடங்கி உலகில் வாழும் எந்த உயிரினங்களும் பூமியை சீரழித்ததில்லை. பொறுப்பற்ற மனிதர்களுக்காக பொறுப்புள்ள மனிதர்கள் எவ்வளவோ விளம்பரங்கள், விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டாலும் மனிதர்களின் குணம் மாறவில்லை. வரும் கால தலைமுறையினருக்கு சொத்து சேர்ப்பதை காட்டிலும் அவர்களுக்கான நன்னீரையும் நிலத்தடி நீரையும் பாதுகாத்து சேமித்து வைப்பதே நம்முன் நிற்கும் பெரும் கடமை. சத்தியம் செய்திகளுக்காக ஃப்ரைடே ஃபார் ஃபார்மர்ஸ் இயக்கம்.